சுவாமி கவலைப்படாதீர்கள். உங்களோட இந்த கானகத்திற்கு வருவதை நான் பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் சுவாமி. இயற்கை அன்னை கொடுத்த அற்புதம் தான் இந்த கானகம். இந்த கானகத்தில் தான் நாம் நாட்களை கழிக்கப் போகிறோம். சுவாமி, நடந்த கானகத்தை பாருங்கள், எவ்வளவு பசுமையாக இருக்கின்றது. காய்கறிகள், புல்வெளிகள் என அனைத்தும் அழகாக இருக்கின்றன. இதே போல நாமும் இந்த காட்டில் தான் இருக்க போகின்றோம் சுவாமி. தேவி, இந்த குடிலில் உள்ள கரண் இது அமர்ந்து நானும் என் தம்பி லட்சுமணனும் சென்று சாப்பிடுவதற்கு பழங்கள் பறிக்கிறோம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. நீங்கள் சென்று பழங்களை படித்து பாருங்கள். நான் இங்கேயே அமர்ந்திருக்கின்றேன். லட்சுமணா, லட்சுமணா, பாருங்கள் அண்ணா. இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கிட்ட வாங்க. அப்படி திரும்பி இப்படி திரும்பி பேச. கிட்ட வந்து பேசுங்க வாய்ஸ். சரி வா லட்சுமணா, சாப்பிடுவதற்கு பழங்கள் பறிக்க செல்வோம். இப்படி திரும்பி பேசு எதுவாக இருந்தாலும். பேக்கு ஸ்டேஜ்க்கு ஃப்ரண்ட் தான் காட்டுறேன். லட்சுமணா, இயற்கை அன்னை கொடுத்த அற்புதம் தான் இந்த பழங்கள். அண்ணா, இந்த பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கானகத்தின் பசுமை பாரம்பரியம் மிக்க காடுதான் அண்ணா. மனிதர்கள் இப்பேற்பட்ட காட்டை அழிந்து வருவதுதான் வேதனையாக இருக்கிறது. கவலைப்படாதே லட்சுமணா. கிட்ட வா. நாங்களும் மனிதர்கள். நாங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டுடன் வாழக்கூடியவர்கள். நீ இங்கிருந்து சென்று விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உங்கள் மீது மோகம் வந்துவிட்டது. உங்களை அடையாமல் கழுத்தை விட்டு செல்ல மாட்டேன். எனக்கு திருமணமாகிவிட்டது. என் மனைவி சீதா என்றால் காத்துக் கொண்டிருப்பாள். நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும். நீ இங்கிருந்து சென்று விடு. அப்படி என்றால் உன்னை விட இவன் மிகவும் அழகாக உள்ளான். உன்னை அடையாமல் விடுதலை விட்டு செல்ல மாட்டேன். அது யாருக்கு தெரியும்? இப்பொழுது நேரம் என்னுடைய அண்ணனிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதனால நான் சும்மா இருந்தேன். என் ஏடாபுரமாக பேசாது. இங்கிருந்து சென்று விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மோகத்தை தீர்த்து உங்களை அடையவில்லை என்றால்